இந்த இம்மனுவேலனாரின் தந்தைக்கு நம் ஸ்தோத்திரம். Oh
ஸ்தோத்தரிப்போமே, ஆராதிப்போமே இயேசுவின் நாமம் அதை.
வானபூமியில் ராஜராஜனா சேனையின் கர்த்தர் என் மனவாளனா. மனவாட்டிக்கு மனநாடு மனவாளர். அல்லேலூயா அல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் இது. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச்செய்வே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச்செய்வே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் கரவின் நேரங்களில் உன் திருவுருவம் கண்டேனையா உந்தன் கரவின் நேரங்களில் உன் திருவுருவம் கண்டேனையா ஈஸ்வராய் பலனாகி எனக்கும் பயமில்லையே ஈஸ்வராய் பலனாகி எனக்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் உந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாவின் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் ஈஸ்வராஜாவின் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 ஹல்லேலூயா 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 Hallelujah.
வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாய் தேவா இங்கே தேவை தேவா இங்கே தாய் தேவா இங்கே தேவை தேவா இங்கே தாய் தேவா நான் சுமரையாவே தீபம் என்னாவியே ஓட்டுவேனே நான் சுமரையாவே தீபம் என்னாவியை ஓட்டுவேனே தீர்க்கமாய் சாதம் சொல்வாரே தீர்க்கமாய் சாதம் சொல்வாரே வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை காரும் தேவா நம் எவ்வளவாய் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தவிடுமோ அவ்வளவுதான் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பெரிய சவுண்டிங் போட்டு ஒரு பெரிய அந்நிய பாஷை பேசி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வல்லமை இல்ல. தேவ சமூகத்தில் ஒரு ஆத்மா தாழ்த்தப்படுவதுதான் அங்க வல்லமை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 28 வசனங்களை கர்த்தருடைய வார்த்தையை குமார் வாசிக்க நாம் கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 28 முடிய. மேலும் பாழாக்குகிற அறிவிப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்திராததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறையப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்புவதில்லை. தெரிந்து கொள்ளப்படும் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அது அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வானத்தில் இருந்து இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். தேவன் தாமே சத்தியம் நமக்கு ஆஸ்வாதை கூட்டுவதாக. நம் கண்களை மூடி நாம் சிந்திக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட நம்முடைய வேத பகுதிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மது ஸ்தோத்திரம். தர்மையான வேத வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாக்குடைய ஆய்வுகளை எங்கள் மத்தியில நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மேசையில் கொடுக்கப்படுகிற அப்பத்தை நீர் எங்களுக்கு ஆஸ்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மது ஸ்தோத்திரம். நீருடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை மறைத்து எங்களை வழி நடத்த நம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆகாரம் உட்கொள்வது என்று சொன்னால் சந்தோஷமா உட்கொண்டாதான் ஆகாரம் நம்மள உடம்புல விட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது போல நாம் சந்தோஷமாய் தேவஸ்தானம் இருக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில கீழ்கால் ஐக்கியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. போன வாரங்களில நம்முடைய ஐக்கியத்துடைய ஆராதனைய 100 பேருக்கு மேல பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கு நம்முடைய ஐக்கியத்துல பிரதர் குமார் இருப்பதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க இருக்கிற நெட்வொர்க்ல அதெல்லாம் நெட்வொர்க்ல உள்ள போய் எல்லாமே ஆராய்ச்சி அதை எடுத்து அதோடைய ஆன்லைன் எப்படி பிள்ளைகள் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் பண்றாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஆன்லைன்ல இதை கட்டுடைய கீழ்காலில் இருந்து கட்டுடைய வார்த்தை கீழ்கால இருந்து எல்லா தேசத்திலும் கடந்து போகும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய அண்ணன் சாதி பேர் கூட இப்போ லைன்ல இருக்கு. இங்க நடக்கிற ஆராதனையை பிரதமர் பார்த்திருக்கிறாரு, சிஸ்டரும் பார்த்திருக்கிறாங்க, சாதாரணம் பார்த்திருக்கிறாங்க. இவங்க நம்ம ஐக்கியத்துல வராத பிள்ளைகள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் இந்த 102 பேர்ல எத்தனை பேர் நம்முடைய ஆராதனையை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்காரு என்பது நமக்கு தெரியாது. God bless you sister, God bless you brother. அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதான எச்சரிப்பின் சட்டத்தை அவர் இந்த பூமியில் இருக்கும் போது சொன்னார். அல்லேலூயா. அவர் உலக ஜனங்களுக்கு சொல்லுவ தேவனுடைய கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலே கிறிஸ்துவ ஜனங்கள் இப்படியா எழுந்தார்கள் என்று நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். மேலும் பாலாக்கிற அறுவடை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். அல்லேலூயா. இங்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் அடையாளம் காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தானியேல் சொன்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் வந்து அதை காண்பித்து தானியேல் இப்படி சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசிக்கிறவன் யாவருமே
இந்த வார்த்தையை சிந்திக்க வேண்டும் என்று தானியேல் சொல்லியிருக்கிறார் என்று இயேசு அவருடைய ஊழியத்தில் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாய் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காததும் இனிமேலும் சம்பவிக்குமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். அந்த நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்புறம் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாக சொன்னால் நம்பாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதி குடும்பமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதத்தையும் செய்வார்கள். இது முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஜனங்கள் இப்படி வஞ்சிக்கப்படுவார் என்பதை அவர் முன்னாக சொல்கிறார். அல்லேலூயா. முன்பதாகவே எல்லா காரியத்தையுமே இயேசு இந்த பூமியில நடக்கிற எல்லா சம்பவங்களை குறித்தும் எல்லா காரியத்தை குறித்தும் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எல்லா காரியத்தை குறித்து அவர் முன்பாக எல்லாம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு நான் பார்க்கப்படும் போது இந்த செய்தியுடைய தலைப்பை நான் பார்க்கும்போது கடைசி காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அல்லேலூயா, என்ற செய்தியை இந்த காலத்துடைய செய்தியாளர் பிரசங்கித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்துல கடைசி காலத்துல என்ன சம்பவிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதற்கும் இந்த காலத்துடைய வார்த்தை எப்படியாய் சொல்லப்படுவதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாய் அங்கு இயேசு சொன்ன அந்த கடைசி நாட்களில பாருங்க, இயேசு கடைசி நாளத்தை குறித்து பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கடைசி நாட்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களை குறித்து பேசியிருக்கிறார். பேதுரு பேசியிருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுமே கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று இயேசு பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் எல்லாருமே தேவனுடைய அந்த கடைசி நாட்களை குறித்து அவர் பேசியிருந்தார்கள். ஆனால் இங்கு இயேசு அவருடைய ஊழியத்துல சொல்லப்படும் பொழுது கள்ள கிறிஸ்துக்களும், அல்லேலூயா, அவர் உலகத்தை குறித்து சொல்லல, உலகத்தை ஜனத்தை குறித்து சொல்லல. அல்லேலூயா. அவர் சொன்னது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அவர் முன்னதாகவே இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தில் நாம் பார்க்கும்போது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படும் வஞ்சிப்பதற்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். அல்லேலூயா. கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கப்படும் போது எல்லாருமே தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்கதரிசி தேவனை வார்த்தை பிரசங்கிக்கிறார்களோ அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கள்ள போதகர்களும் கள்ள ஊழியக்காரர்களை குறித்து இது காட்டுகிறது. அல்லேலூயா. கள்ள உபதேசத்தை குறித்து பேசி காட்டுகிறது. இங்கு இந்த பூமியில ஒருவர் மட்டுமே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஒருவர் மட்டுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அவர் எப்படி இந்த பூமியில அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வந்தாரோ அவருடைய வார்த்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு நாம் பார்க்கப்படும் பொழுது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு அவருடைய ஊழியத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் சொன்னால் அங்கு இன்னொரு வேதவசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 8
1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தோம். மறுதலுக்கு போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது சுட்டரிக்கப்படுவது முடியும். இங்கு சொல்லப்பட்ட இந்த வேதவசனத்தில் பார்க்கப்படும் போது 4ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவுகள் அல்ல, பரம ஈவு ஒருமையை குறிக்கிறது. பரம ஈவுகள் அல்ல, பரம ஈவு. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிகள் அல்ல, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஒருமையை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்படியாய் இந்த பூமியிலே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் வரப்படும் பொழுது, இங்கு தீர்க்கதரிசியானவர் சொல்லப்படும் பொழுது, மழையானது அது நல்ல பயிர்கள் மீது மழை பெய்கிறது, முச்சடியிலும் மழை பெய்யுது. அல்லேலூயா. அல்லேலூயா. மழையானது நல்லோருக்கு மேல மழை பெய்கிறது, தீயோர் மேலையும் மழை பெய்கிறது. அல்லேலூயா. அது அந்த நிலமானது தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறதான அந்த ஆத்மா, அந்த நிலமானது அது கேட்கிறதான அந்த காரியத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது, ஒரு நிலமானது நல்ல பயிர்களையும் முற்புண்டுகளையும் விளை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு நிலத்துல நாம் விதையை நாம் போட்டோம் அப்படின்னா, கோதுமையை நாம் போட்டோம் அப்படின்னா, கோதுமையும் ஒரே மழையினால வளர்கிறது, களைகளும் ஒரே மழையினால வளர்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு நான் பார்க்கும் பொழுது, கோதுமையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது, களையானதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, முளைப்பிக்கிற இந்த பூமியில் இருக்கிறதான கோதுமை மணியானது அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. ஆனால் கோதுமை காட்டிலும் களை தான் அதிகமா சார்ந்துபடும். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இந்த தேசத்துல பயிர் செய்றீங்க அப்படின்னா, அந்த பயிர்களை பார்த்தோம் அப்படின்னா, பயிரை காட்டிலும் களைகள் தான் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பிரதர், அதுக்கு எப்படி சத்து வருகிறது என்று சொன்னால், அந்த ஒரே மழையினாலும் இந்த பூமியில் இருக்கிற அந்த பூமியின் சத்தையும் நிலமும் அந்த நல்ல பயிரும் இருக்கிறது, களைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நெற்பயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நெற்பயிர் மட்டமா இருக்கும், களை மட்டம் உயர்ந்து இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு உண்மையான அபிஷேகமும் உண்டு, களை
அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா. உண்மையான ஊழிய காரணம் உண்டு, கள்ள ஊழிய காரணம் உண்டு. அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறதான இந்த தீர்க்கதரிசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள். கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து என்பது ஒருமை குறிக்கிறது, கிறிஸ்துக்கள் அப்படின்னா தன்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏனால் கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய வார்த்தை அப்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த பூமியிலே ஒரு விதையானது, ஒரு தாவரமானது முளைப்பிக்கிறது என்று சொன்னால், அந்த முளைப்பிக்கிற தாவரமானது தேவனால் எப்படி அது உண்டாக்கப்பட்டதோ அது மூலத்திலிருந்து துவங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில தாவரங்கள் முளைப்பிக்கப்படும் பொழுது அது ஒரு முதிர்ந்த வயதுக்கு கூட அது மறித்து மறுபடியும் அந்த மூலத்தில் இருந்து மறுபடியும் முளைக்கிறது. அல்லேலூயா. இயேசு அப்படி ஊழியத்தை சொல்லுறாரு, கோதுமையானது செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும், அது செத்த சாகல அப்படின்னா தனித்து இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரியதான ஜீவியத்துல, கிறிஸ்துவ மார்க்கத்துல, கிறிஸ்துவ ஐக்கியத்துல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை அறியாத ஜனங்கள் மத்தியில தேவன் ஒரு சின்ன கூட்டத்தை, ஒரு சின்ன மனவாட்டிய தேவன் எடுத்து வைத்திருக்கிறார் சொன்னால், இது தேவனுடைய மகத்துவம் உள்ள அந்த பூமியிலிருந்து எப்படி ஒரு தாவரமானது அது முளைப்பித்து தன்னுடைய மூல வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறதோ, மனவாட்டியோ மூல வார்த்தைக்குள் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கப்படும் பொழுது அநேக கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த பூமியில தேவன் அநேகரை, தேவன் எங்களையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் அப்படியான மகத்துவம் உள்ள ஊழியர்கள் செய்கிறோம் என்று அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லா ஸ்தாபனங்களுமே எல்லாருமே முழுவதுமாய் ஞானஸ்தானத்துல அவர்கள் முழுவதுமாய் தவறியிருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லா ஸ்தாபனமே இன்னைக்கு எல்லாருமே ஞானஸ்தானத்துல தவறியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, மூல வார்த்தையை விட்டு இன்றைக்கு மனுஷனுடைய கோட்பாடுகளுக்கும் மனுஷனுடைய வழிகளுக்கும் இன்றைக்கு ஜனங்கள் தெரிந்து கொண்ட வழி. அல்லேலூயா. ஏனால் இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற சிலர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா பிஷப், எல்லா அறிஞர்களுக்கும் இந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு கிடைக்காமல் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனால் மத்திய சுவிசேஷத்துல இயேசு சொல்லப்படும் பொழுது அவர் பிரார்த்திசத்தை குறித்து, அவர் ஞானசத்தை குறித்து அவர் பேசப்படும் பொழுது அவர் சொல்லுவார், சகல ஜாதிகளின் சுவிசேஷ பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சொல்லுவார், நாமங்களில் அல்ல. அல்லேலூயா. அவர் நாமங்களில் சொன்னா அது தன்மையாயிடும். அல்லேலூயா. அது 3 பேர் ஆயிடும். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், அங்கு நாமத்துல சொன்னாரு, அந்த நாமம் யாருன்னா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இவன்தான் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு பெந்தெகோஸ்து நாளிலே எழும்பி அவர்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறும் சொன்னார். அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேல மனுஷனுக்கு ஒரே ஒரு நாமம் கட்டளையிடப்படுகிறது, அந்த நாமம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. 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 அவர் இவருடைய வார்த்தையுடைய வெளிப்பாட்டை, வார்த்தையுடைய ரகசியத்தை அறியாத எல்லா ஜனங்கள் மத்தியில அவர் எப்படியாய் வெளிப்பட்டார் என்று சொன்னார். அவர் முன்பாகவே அறிவித்தார் என்று இயேசு முன்பாகவே எல்லாரும் எல்லா காரியமும் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ யாரிடத்துல எதை பேசினாலும் வார்த்தை குறித்து பேசப்படும் போது வார்த்தையை ஒரு ஸ்தாபனத்துக்கான ஒரு பிஷப்
நீ பேசணும் அப்படின்னா அவர் முதலாவது என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் பிரதர்? அல்லேலூயா. வார்த்தையுடைய வெளிப்பாடு நீ பேசுனா முதலாவது அவனுக்கு கோபம் தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கள்ள கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனால் தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். அல்லேலூயா. அவர் மூவர் அல்ல, மூவர்ல ஒருவர் அல்ல, ஒருவர்ல மூவர் அல்ல. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. காணக்கூடாத இருக்கிற தேவன் எல்லாரும் காணும்படியாய் இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. மகா மேன்மை உள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் அது இருக்கப்படும் பொழுது அவருடைய ஊழியத்துல எல்லாரும் பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவர் கேட்கிறார் சிசுல பார்த்து, என்னை யாருன்னு சொல்றாங்கப்பா, என்னை யாருன்னு கேட்கிறாங்க ஜனங்கள் எல்லாம். அல்லேலூயா. ஆண்டவரே உண்மை எலியா என்று சொல்றாங்க, உண்மை எரேமியா என்று சொல்றாங்க. அல்லேலூயா. உண்மை தீர்க்கதரிசி ஒருவர் சொல்றாங்க அப்படின்னு இயேசு கேட்கப்படும் பொழுது சீசர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ யார் என்ன சொல்ற அப்படின்னு. அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னபோது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வேன் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு வாடிக்கையாளர் கட்டிருக்கிறதான அஸ்திகாரம் பேருடைய கல்லறை மேல கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது பேதுரு மேல அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினுடைய வெளிப்பாட்டின் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு நான் பார்க்கப்படும் பொழுது தேவன் அங்கு சொல்லப்பட்ட அந்த வேதவசனம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையில் மட்டுமே வெளிப்பாட்டின் மூலமாகவே அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கோதுமையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க தான் மனவாட்டி அப்படின்னு ஸ்தாபனங்கள் சொல்றோம். அல்லேலூயா. தேவன் ஸ்தாபனத்துக்குள்ள தேவன் இல்ல, சாபனத்துக்கு தேவன் வெளியே இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்கள் நல்லவர்கள் தான், ஜனங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா ஸ்தாபனம் இருக்கிற எல்லா ஜனங்களும் நல்லவர்கள் தான். ஆனால் தேவனோ அவர்கள் மத்தியில் இல்லை, தேவன் அவரை விட்டு வெளியே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தேவனை அவர்கள் தன்மை ஆக்கப்படும் பொழுது, அவர்கள் மூன்று பேரை பார்க்கப்படும் பொழுது தேவன் அங்கே இல்லை. அல்லேலூயா. எல்லா பாஸ்டர்களும் பிரசங்கிக்கலாம், எல்லா செய்தியாளர்களும் பிரசங்கிக்கலாம், எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னார் பாத்தியா, அவர் தான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாய் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள ஊழியக்காரர்கள் எழுப்பது என்று இயேசு சொல்லுகிறதுல ஆச்சரியம் இல்லை. அல்லேலூயா. ஏனால் வேத வசனத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு 20 லட்சத்துக்கு மேலான ஜனத்தை ஒரே ஒரு பிராபிட் கொண்டு தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யாத்திரையில மகத்தான காரியங்களை தேவன் மோசேயோடு செஞ்சார். அவர்கள் மத்தியில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடுதலை ஆக்க வேண்டும் என்று மோசே பார்வோனிடத்தில் முறையிடப்படும் பொழுது அவனுடைய முறையீட்டுக்கு பதிலாக பார்வோனுடைய இருதயங்கள் கடினப்பட்டு தன் ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யப்படாதபடிக்கு பார்வோன் தடை செய்தார். அல்லேலூயா. எத்தனைதான அடையாளங்களும் கூட அங்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அடையாளங்கள் அவர்கள் மத்தியில்
மத்தியில இருந்தது. ஆனாலும் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் இன்னொரு காரியங்கள் எழுதி அவர்கள் மத்தியில அது நடப்பெறாமல் போனது. நடப்பெறாமல் போனாலும் தன்னுடைய ஜனங்களை விடுவதற்கு பார்வனுக்கு முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே இப்படி ஜனங்களை விட மாட்டானே, என்ன ஆண்டவரே நான் செய்யறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அங்கு தேவன் தன்னுடைய கையில ஒரு கோலை கொடுத்தார். அவன் கையில ஒரு கோலை கொடுத்து, நீ பார்வனுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் போடு அப்படின்னாரு. அது போட்ட உடனே பாம்பாயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாருமே மோச விலகி போனார். மறுபடியும் ஆளு சொன்னாரு, நீ அது வாழை பிடியாதுங்க. மறுபடியும் கோலாயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிக்கு விரோதமா பார்வன் எழும்பி அவன் ஒரு தீர்க்கதரிசி ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருகிறான். அவருடைய எல்லா ஜனங்கள் மத்தியில் இருந்த எல்லா மந்திரவாதத்தின் மத்தியில் இருந்து அதே பாம்பை எடுத்து விட்டான். நீ ஒரு பாம்பை தான் விடுற. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர்கள் மத்தியில் இருந்த கள்ள ஆட்களை கொண்டு வந்து அவர்கள் மத்தியில அந்த பாம்பை விடப்பட்டான். ஆனா தேவனால சொல்லப்பட்ட அந்த சர்ப்பமானது எல்லா சர்ப்பத்தை விழுங்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் ஒரு மனுஷன் எவ்வளவாய் தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அவங்க இருக்கப்படும் பொழுது அநேகர் மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் என் தேவன் மோசேயோடு தான் பேசுவாரா, தேவன் எங்களோட பேச மாட்டாரா என்று சொல்லி அநேகர் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனால் எல்லாருமே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிமார் தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு அப்படிப்பட்டதான அந்த யாத்திரையில அந்த நடத்தும் உள்ள தீர்க்கதரிசியா இருக்கிற மோசே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாருமே ஒன்றோடு ஒன்று எல்லாமே அங்கு மோசே கொண்டு நடத்திட்டார். அல்லேலூயா. கடைசி வரையும் பார்வோன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொண்டு மோசே அவரை வெளியே கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அதே போலதான் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் இந்த காலத்துடைய தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த காலத்துக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்காமல் எல்லாருமே இன்றைக்கு கள்ள உபதேசங்களையும் கள்ள போதனைகளையும் இன்னைக்கு ஸ்தாபனங்கள் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த காலத்துக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை இந்த பூமியில் அனுப்பப்படும் பொழுது 7ஆம் தலைமுறை சட்டத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்கள் நம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சம்பவிக்கும் என்பது பூமியில தெரியாது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தையும் எப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையும் எப்படிப்பட்டதான வார்த்தையும் ஜனங்கள் கற்றுக்கா என்பதுதான் நமக்கு முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் இந்த காலத்துல தேவன் சொல்லப்பட்ட இந்த காலத்துல தேவன் அப்படி அவருடைய மகத்துவத்தை இந்த பூமியை வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த சந்ததியில தேவன் நம்மை வேறு பிரித்து வைக்கிறார் சொன்னால் நாம் விசேஷித்த ஜனங்கள். அல்லேலூயா, விசேஷித்த ஜனங்கள். ஏனால் தினம் எங்கேயோ கழுகு வந்து அங்கு போடும். அல்லேலூயா. கழுகு ஒரு மரித்து போன ஆகாரத்தை கழுகு சாப்பிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே கழுகானது ஒரு மிருகத்தை ஒரு மானையோ ஒரு முயலையோ அது அடித்து பிரஷரா சாப்பிடும். அல்லேலூயா. அதனுடைய சுபாவம் வேற. ஏன்னா அதனுடைய சுபாவம் வேற. இன்னைக்கு கோழிக்கும் கழுகுடைய டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கோழியானது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பறக்கும். கோழியுடைய சுபாவம் வேற, கழுகுடைய சுபாவம்
ஏனால் கோயிலுடைய ஆகாரம் இந்த பூமிக்குரிய காரியத்தையே அது அலசி அலசி அது ஆகாரத்தை சாப்பிடும். நீங்க ஸ்தாபனங்கள் முழுவதுமாகவே தேவனுடைய ஜனங்களை எப்படி வச்சிருக்காரு சொன்னா உலகத்துடைய காரியங்களையே சொல்லி ஜனங்களை மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய காரியத்தை சிஸ்டர் பிரதர் இந்த நாட்களில் உனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னா கர்த்தரும் கடனை அடைப்பாருன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனால் இந்த உலகத்துடைய காரியங்களையே பார்க்கத்தான ஸ்தாபனத்துடைய காரியங்களை எல்லா காரியத்தையும் நாம் பார்க்கப்படும் பொழுது தேவன் மனவாட்டியை மட்டும் விசேஷமாக வைத்திருக்கிறார். ஏனால் மனவாட்டிய பார்வை கிறிஸ்துவை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனால் வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டதனால் அவருடைய வார்த்தையும் அபிஷேகம் பண்ணப்பட இருக்கிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு மனவாட்டிய தேவன் வெளிப்பாட்டின் மூலம் வைத்திருக்கிறார். ஏனால் இவருடைய பார்வை வேற, நம்முடைய மனவாட்டியுடைய பார்வை வேற, ஸ்தாபனத்துடைய பார்வை வேற. கோயிலுடைய ஆகாரம் வேற, கழுவுடைய ஆகாரம் வேற. தேவன் உபாது சொல்லப்படும் பொழுது நான் உங்கள் மத்தியில் அசைவாடி, கழுகு தன் குஞ்சுகள் மத்தியில் அசைவாடுகிறது போல நான் உங்கள் மத்தியில் அசைவாடு என்று தேவன் சொன்னார். இப்படியாகதான் தேவன் மோசே கொண்டு அந்த ஜனங்களை நடத்தப்படும் பொழுது மோசேக்கு விரோதமாக எழுப்பின எல்லா கள்ள காரியத்தை நாம் பார்த்தோம். பார்க்கிறோம். அங்கு மோசேக்கு விரோதமா எழுந்த பூமி பணந்த பூமி அவனுக்கு போச்சு. ஏனால் தீர்க்கதரிசியின் மூலமாக தான் தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுத்தும். ஏனால் தேவன் தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தாமல் அவர் எந்த காரியத்தை செய்ய மாட்டார். அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது சொன்னால் அது புறப்படுகிற அந்த வார்த்தையானது அது வெறுமையாக மறுபடியும் தேவன் திரும்புகிறார். தேவன் என்ன சொன்னாரோ அது செய்து தான் மறுபடியும் திரும்பி வரும். பாருங்க, தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மத்தியில வார்த்தை கொண்டுதான் அவர் பேசியிருப்பார். அவருடைய வார்த்தை கொண்டுதான் பேசுவார். தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறுகிறது அப்படின்னா அந்த நிறைவேறுகிற காரியங்களை மட்டும்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையில் மட்டுமே அதை வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். 1:4 18ஆம் அதிகாரம். மிகாயா சொல்லலாம். அதிகாரம் 13. ஆகையால் தாவீது 2:4 இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ராமத்தை தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பாரா என்று தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு அங்கே தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அப்பொழுது
இங்கு மிகாயா 13. அதற்கு மிகாயா என் தேவன் சொல்வதையே சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா அங்க ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா சிதேக்கியா, மிகாயா. அல்லேலூயா. சிதேக்கியா ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. 4 பேர்ல ஒருவன் தான் சிதேக்கியா தீர்க்கதரிசி. ஆனால் இங்கு சிதேக்கியாவை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் 400க்கு மேலப்பட்ட இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, நீங்க போங்க, அந்த ராமத்தை தேவன் உங்க கையில் கொடுப்பார் என்று 4 தீர்க்கதரிசி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் ராஜா அவனை அழைக்கப்படும் பொழுது அவங்க தீர்க்கதரிசி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மிகாயாவை அழைக்கிறாங்க. அதற்கு மிகாயா என் தேவன் சொல்வதை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவன் ராஜாவிடத்தில் வந்த பொழுது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாமா என்று கேட்டார். அதற்கு அவன் போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றார். ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே, அல்லேலூயா, ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லவா ஒருவனையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, அல்லேலூயா, அவன் சொல்லுகிற தீர்க்கதரிசி பார்க்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்போது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்துடன் திரும்ப போகிறார்கள் என்றார் என்று சொன்னார். அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா என்றான். அல்லேலூயா. இங்க மிகாயா சொல்றான், கர்த்தருடைய நாமத்துல கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதுதான் அவன் சொல்ல அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்லுகிற காரியங்களை பார்த்து அங்க ராஜா சொல்றாரு, இப்ப எப்போதுமே எனக்கு விரோதமா தானே இருப்பான் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம், அல்லேலூயா, இவன் தேவன் அங்கு அவன் பார்க்கிறான். தேவன் சொன்ன காரியத்தை அவன் பார்த்து அப்புறம் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டு, அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமத்தின் மேல் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்போது நான் போய் அவருடைய தீர்க்கதரிசி எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த
உம்முடைய தீர்க்கதரிசியின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றால், அப்போது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மீகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்திலே கர்த்தர் இப்படி இருந்தார் என்று சொல்லி அந்த 400 தீர்க்கதரிசனத்தில பொய்யின் ஆவியை தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா. இந்த இயேசு சொல்றதுல ஆச்சரியம் இல்ல. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அல்லேலூயா. இயேசு சொன்னதுக்கும் இவருடைய காரியங்களுக்கு நாம் பார்க்கப்படும் பொழுது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அல்லேலூயா. இங்கு இயேசு சொன்னதற்கும் மிகாயாவுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது அவர்கள் மத்தியில ஒரே ஒரு டிராபிக் மட்டும்தான். தேவன் வார்த்தையின்படி மிகாயா வழிபடுத்தினார். அல்லேலூயா. அங்கு பொய்யின் ஆவி 400 பேர் மத்தியில தீர்க்கதரிசனம் வைத்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பெரிதான தீர்க்கதரிசனங்களும் எப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் இருந்தாலும் தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டுதான் தீர்க்கதரிசனம் பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இந்த காலத்துக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிய எல்லாம் பாருங்க. நான் நிறைய காரியங்கள் அங்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தீர்க்கதரிசிய எல்லா ஸ்தாபனங்களும் முதிரைப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், கலிபோர்னியா அமெரிக்காவில் முழுகும், அப்பதான் தீர்க்கதரிசனம் உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னால் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் அப்படியாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே மிகாயா அவர்கள் மத்தியில் பேசப்படும் போது தீர்க்கதரிசி மிகாயா என்ன சொன்னானோ அது அவருக்கு நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் மூல வார்த்தையில தான் எல்லா ஜீவனும் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே தாவரம் முதற்கொண்டு இன்னைக்கு நாம் சூரியன் நாம் பார்க்கிறோம் அப்படின்னா என்ன சூரியன் இங்கு மேற்காக உதித்து வருகிறதோ அல்லேலூயா அதே சூரியன் தான் மறைகிறது. அல்லேலூயா. அதே சூரியன் மறைந்து மறுபடியும் அதே சூரியன் முளைப்பிக்கிறது. அல்லேலூயா. அதே சூரியன் தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக தான் தேவனுடைய வார்த்தையும் எந்த வார்த்தையை தேவன் இந்த பூமியில தேவனுடைய ஜனங்களை அவர் வைத்தாரோ அந்த வார்த்தையுடைய மூல வித்து தான் மகிமைக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. பாருங்க, ஆதியில 2 மனுஷனை தேவன் வைத்தார். ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல். அல்லேலூயா. அவர் 2 பேருமே தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று தேவனுக்கு பலி செலுவதற்காக அவர் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அங்கு காயினுடைய பலியை தேவன் நிகாய்த்து ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஏனால் இவர் கள்ளத்தனமான காரியங்களை கொண்டு வந்து தேவன் மகத்துவத்திலையும் விதவிதமா இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துல காயின் கொண்டு வந்து பலியை செலுத்தினார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாய் ரத்தத்தின் மூலமாக தான் தேவன் ஒரு பலியை அங்கீகரிப்பார் என்று வெளிப்பாட்டின் மூலமாய் ஆபேல் ஒரு பலி செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் காயினுடைய பலியை நிகாய்த்து ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆதியில நாம் பார்க்கப்படும் பொழுது தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளையும் தேவன் வைத்திருந்தார். அங்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆதாமிடத்துல சாத்தான் பிசாசானவன் எப்படி அங்கு தந்திரமாய் தன்னுடைய வார்த்தை கொண்டு வந்து அங்கு ஏவாளை வீழ்த்தினான். அல்லேலூயா. அங்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினான். சாத்தான்
ஏவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசலாம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். 3 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உண்டோ. அல்லேலூயா. சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அங்கு வார்த்தையதான் தேவன் இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவில் என்று தேவன் அவர் கட்டளையிட்டார். ஆனால் சர்ப்பமானது இதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, வார்த்தை தான் சொன்னான். அவன் தேவன் சொன்னாரு, இந்த புசிக்க நாளிலே நீங்கள் மரிக்கவே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னாரு. அங்கு ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டா, இதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அல்லேலூயா. சொன்னது உண்டோ அப்படின்னா அந்த மொத்த காரியத்தையுமே ஏவன் சாத்தானுக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா. 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 பாருங்க, அங்க ஆதாம் விழுந்து போகல, ஏவன் தான் விழுந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து அப்படிதான் இருக்கிறாரு. ஆனா மனவாட்டி என்று சொல்லுகிற எல்லா சபையும் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. கள்ள காரியத்தை இங்கு நான் பார்க்கும்போது வார்த்தை தான் அவன் கொண்டு வந்தான். அது முதலாம் ஏவன் வார்த்தையின் மூலமாக தான் விழுந்து போனான். அல்லேலூயா. அங்கு ஆதாம் விழுந்து போல. அல்லேலூயா. ஏனென்றால் ஆதாம் அவன் விழுவதற்கு, அவனை வஞ்சிப்பதற்கு, விசுவாசனால ஆதாமை வீழ்த்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா அவன் தேவனுடைய சாயலா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு ஆதாமுக்குள் இருந்ததா ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இங்கு சொன்னது உண்டோ அது சொல்லப்படுகிறது. அங்கு அந்த ஒரே வார்த்தையினால அங்கு ஆதாம் விழுந்து போய் அங்கு தோட்டத்தின் வெளியே அவர் தொடங்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வார்த்தையை அங்கு ஆதாமுக்குள் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் ஆதாமை அவனால் வீழ்த்த முடியல. அல்லேலூயா. ஸ்திரியை தான் வீழ்த்தினான். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் வார்த்தையை பிசாசு எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் சபை ஸ்தாபனங்களை வீழ்த்திட்டான். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேர் நீங்க இழந்திருக்கிறாங்க. சபையுடைய ஐக்கியத்துல, சபையுடைய காரியங்களில் எல்லாம் சபைய ஸ்தாபனங்களும் என இழந்திருக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, நான் வருமளவும் இவரை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் கமிங் சர்வீஸ்ல அந்த கடைசி நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது இன்றைக்கு எல்லா ஸ்தாபனம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தள்ளி சுயமான காரியத்தை அவர் புகுத்துவதனால்தான் ஸ்தாபனம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அவர் புறக்கணித்து அவருடைய வார்த்தையை புகுத்தி கொண்டதனால்தான் நீ ஸ்தாபனம் வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை போதர்கள், எத்தனை சபைகள், அல்லேலூயா, தீர்க்கதரிசி ஒரு இடத்துல பிரசித்து கொண்டிருப்பார். அந்த பிரசங்க கூடத்துல நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. நிறைய ஜனங்கள் எதிர்க்கப்படும்போது ஒரு பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவார். அப்போ அவரை பார்த்து திரும்பி தீர்க்கதரிசி பார்த்தார். பார்த்துட்டு அவர் பயங்கரமா அந்நிய
அந்நிய பாஷை பேசப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிப்படுத்துவாரு. அவர் 2 மணி நேரம் இருப்பாரு. என்ன பண்ற இப்படி அவர் பார்க்கும்போது இவன் நாம் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில இருக்கிறோமா இல்ல பிசாசுகள் மத்தியில் இருக்கிறமான ஒரு யோசனை அவருக்குள்ள இருக்கும். அவர் பார்த்து அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்றது பேசும்போது ஏன் நீ எவ்வளவு காரியங்கள் பண்ற நீ 2 மணி உள்ளதா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும் போது அவங்க அப்படியே மறைச்சு பார்ப்போம். இன்றைக்கு கள்ள உபதேசம் பண்ணுகிற சபைகள் ஊழியக்காரர்கள் ஏனால் ஒரு ஐக்கியத்துல ஒரு சபையில ஒரு மினிஸ்டர் இருக்கிற ஒரு சகோதரன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கு. ஒரே ஒரு மனைவிய புருஷனாக இருக்கிறோம் என்று தேவனுடைய சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் வஞ்சத்தக்கதான பெரிய அடையாளங்களை அற்புதங்கள் செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7. வசனம் சொல்லுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தையோடு கூட இல்லாம இருக்கிற ஊழியக்காரர்கள், அல்லேலூயா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். என்னமா சொல்லியிருக்க பாத்தியா? அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டு தோலை போட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆடு இருக்குது இறைக்கவனமாக இருக்கும். ஆனா ஆடு தோலை எடுத்துட்டு மேல தாத்தி இருக்கும். ஓநாய் மேல ஆடு தோலை போட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆடு தோலா இருக்கும். கிறிஸ்துவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனால் இங்கு நாம் பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். அவர்கள் இது என்ன கள்ள தீர்க்கதரிசினா புரட்சாதி காலத்துல கள்ள ஊழியக்காரர். அல்லேலூயா. கள்ள ஊழியக்காரருக்கு எச்சரிக்கையார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படி பார்க்க முடியும்? இது ஆடா இது ஆடு தோலை போர்த்துக்கிறா அவன் எப்படி பார்க்கணும்? அவன் பேசுறான் பாத்தியா, அவன் சீனிக்கிறான் பாத்தியா, அவனுடைய கனிகள் அறிவீர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய கனிகளால் அவர்கள் அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஏனால் தேவன் மனுஷனை மரத்துக்கு அடையாளமா வச்சுக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மரத்துக்கு தேவன் மனுஷனுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. அல்லேலூயா. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் இவைகளுடைய கனிகளினாலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசியாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதை பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகரை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகற்றும் என்று அவர்கள் சொல்லுவேன். அல்லேலூயா. எப்படி பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலைமை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நம்ம தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் செய்தோமே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்கள் செய்தோமே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பொருளாத செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை நீ செய்யாமல், அல்லேலூயா, வாசிக்கலாம் வசனம், பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் இறங்கி வந்து, அல்லேலூயா, எல்லா வேத வசனத்துடைய அடையாளங்களை அவரை காண்பித்தார். அல்லேலூயா. அவர் உலகத்துக்கு எச்சரிப்பு சென்றார், கிறிஸ்துவ ஜனங்களுக்கு அவர் எச்சரிப்பு சொன்னார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் உபதேசி சொல்லப்படும் பொழுது கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்களுக்கு யார் சொன்னார்? அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால தேவனுடைய வார்த்தையோட கூட அடியாரை கண்டு கொள்ளாத ஜனங்கள் வீட்டார் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டி வார்த்தைக்குள் ஜீவிக்கணும். அல்லேலூயா. மனவாட்டி ஒரு அந்நிய போதகத்தை உபதேசிக்க மாட்டார். அல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு உழைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது எப்படியாய் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியானதான் மனவாட்டி அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனால் மனவாட்டி மணவாளன் என்ன வார்த்தையை அவர் மணவாளன் தன்னுடைய வார்த்தையை என்ன வார்த்தையை அவர் வெளிப்பட்டு வைத்திருக்கிறாரோ மனவாட்டியும் அப்படி வார்த்தைக்குள் அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பேரு சொல்லப்படுவது கந்தகோசினாலே மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய இயேசு, அல்லேலூயா, அவர் எல்லாரும் கூட வரும்பொழுது குமாரன் மூலமா இருந்தார், குமாரனா இருந்தார். அல்லேலூயா. அவர் எல்லாரும் கூட இருக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாவீதுக்கு முன்னிருந்தவர் அவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கு முன்னிருந்தவர். இயேசு சொன்னாரு, ஆபிரகாம் என்னை கண்டு களி கொண்டாடினார். அப்ப எல்லாருமே பார்த்து சொல்றாங்க, ஆபிரகாம் உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா, நீ எப்படி ஆபிரகாம் நான் பாத்துறேன்னு சொல்ற அப்படிங்கிற. அல்லேலூயா. அது சொன்னாங்க, ஆபிரகாம் என்னை கண்டு களி கொண்டாடினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனால் ஆபிரகாமுக்கு அவர் முன்னிருந்தவர். அல்லேலூயா. அவர் தாவீதுக்கு முன்னிருந்தவர். அதனால்தான் தாவீதின் குமாரனாக பூமிக்கு வந்தார். தேவனுக்கு 3 பட்டப்பேர்கள். அவர் தாவீதின் குமாரன், மனுஷகுமாரன், தேவகுமாரன். அல்லேலூயா. அவர் 3 நபர் அல்ல, 3 பட்டப்பேர் அவர். அல்லேலூயா. தேவன் God is Trinity. தேவன் திருத்தம் அல்ல, தேவன் ஒருவரே.
அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் மேலாகும் போது பிதா என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் எல்லாரோடும் வரும்போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு இருக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர். காடஸ் ஒருவரே, ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஒரு சிங்காசனம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கப்படுகிறது தேவன், அந்த மகத்துவமுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சீசர் மக்கள் அவர் பார்க்கப்படுகிறது, அவர்கள் மத்தியில அவர் வரும் பொழுது பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு பிதாவை காண்பியும். அல்லேலூயா. பிதாவை காண்பியும் அப்படி கேட்கப்படுகிறது. என்னை கண்டவனா பிதாவை கண்டவன் சொன்னார். அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை எனக்கு மனவாட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான வெளிப்பாட்டை சபை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை இன்னைக்கு சபை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை சபைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டி தன்னுடைய வார்த்தையினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மணவாளன் உடையவனே மனவாட்டி. அல்லேலூயா. இவங்க தேவனுடைய வார்த்தை எப்படியா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் மனவாட்டி அவள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனவாட்டி ஐக்கியத்துல நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்துல உட்கார்ந்து தேவனுடைய பரிபூர்ணமான வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? நம்முடைய ஐக்கியத்தின் நிலைமை என்ன? நம்ம என்னவா இருக்கிறோம்? நான் யாரை பிலீவ் பண்றோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்தாபனங்கள் எப்படிப்பட்ட இருக்கிறது? மெத்தடிஸ்ட் சபை எப்படிப்பட்ட இருக்கிறது? பாப்டிஸ்ட் சபை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரிஜினல் பெந்தகோஸ்து சபையை யார்னா நாம தான் பெந்தகோஸ்து சபை. நீங்க சொல்லுங்க பெந்தகோஸ்து சபை, நான் பெந்தகோஸ்து சபை, நான் பெந்தகோஸ்து சபை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரிஜினல் அப்போஸ்தலர் 2:30 படி நாம தான் பெந்தகோஸ்து சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனால் 3000 பேருக்கு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க லைவ்ல எத்தனை பிரதர், எத்தனை சிஸ்டர், எத்தனை ஐக்கியர்கள், எத்தனை பிரதர் பாக்குறாங்களோ, அல்லேலூயா, எங்கேயாவது பிதா குமார் நாமத்துல ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட வேதவசன ஆதாரம் இல்லை. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம்ல ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவருடைய அவர்கள் பதில் பரிசுத்த ஆவி இல்லை. அல்லேலூயா. 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 எனக்கு ஒரே ஒரு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். அல்லேலூயா. எல்லாமே கேள்வி, எல்லா சமயம் கேள்வி. இயேசு சொன்னார் அப்படின்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பட்சம் அதே இயேசுதான் மரித்து 40 நாளாகவும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் யோவானால ஞானஸ்நானம் பண்ணப்படுவீர்கள், சில நாளுக்கு பிறகு நீ ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பண்ண இயேசு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் தன்னுடைய வார்த்தையில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தன்னுடைய மனவாட்டியில் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய தேவனை 3 குருவாங்க அப்படின்னா சபையானது அஞ்சானத்தில் போயிடும். அஞ்சான தெய்வங்களை வழங்குவாங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யெகோவா தான், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டிக்கு இந்த பூமியில ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நியாயத்தீர்ப்பு கிடையாது, ஸ்தாபனத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. மனவாட்டிக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா மனவாளன் என்ன உரைத்தாரோ மனவாட்டி அது அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனவாட்டி ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு பேர் ஐக்கியத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல நாம் என்ன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? கல்ல அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? அல்லேலூயா. கலைகளா இருக்கிறோமா? கோதுமையா இருக்கிறோம்? அல்லேலூயா. கோதுமையா இருந்தா கோதுமையும் கல்ல பிரிக்கும், கலையும். அல்லேலூயா.
இன்னைக்கு கோதுமை மணியானத ஆண்டவர் பேதுரு சொன்னாரு, தூக்கி கூட வச்சிருக்கிறாமா. யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. தூத்துக்குடை அவன் பிசாசுங்க மதத்துல துணைக்கிறவங்க புடைக்கிறது போல புடைத்து கேட்குனா, அல்லேலூயா. உன் விசுவாசம் ஒழுங்கு போடக்கூடாதபடி நான் உனக்கு வேண்டி போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது. கோதுமையோ களத்திலையோ பதனையோ அறியாத அக்கினியில சுட்டடிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மனவாட்டிக்கு இருக்குன்னா நாம கோதுமை மதியில தான் இருக்கணும், பதறாக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் அவர் மாறாதவர். மனிதன் நிலைகள் மாறிடும், தேவன் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்னைக்கு மோச மதியில என்ன அவர் வெளிப்பட்டாரோ இன்றைக்கு மனவாட்டிலும் அப்படியா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனனுடைய வழிகள், ஜனனுடைய போதகங்கள், ஜனனுடைய காரியங்களை குறித்து ஏன் சொல்லப்படணும்? இப்படியாய் நல்ல கிறிஸ்துக்களும் நல்ல தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்து மட்டுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த கிறிஸ்து இன்னைக்கு மனவாட்டி தன்னுடைய ஐக்கியத்துல உன்னை கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது அப்படின்னா அந்த அபிஷேகத்தை நீ நெல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்குள் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you sister, God bless you. நாம் யாரும் உயர்ந்து செல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். காணக்கூடாத இருக்கிற தேவன், எல்லாரும் காணும்படியாய் இந்த பூமியில நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்குத்தத்தம் செய்தவர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு மாற்றம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த கர்த்தாவே இந்த நாட்களுக்காக துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பேசுகிற தேவன் என்ற வேதத்தில் அன்று கர்த்தாவே ஆதாமோடு கூட பேசின தேவன் ஆண்டவரே. குளிர்ச்சியான நாட்களிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவரே ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படிக்கு, அவரோடு உருவாடும்படிக்கு, அவரோடு இருக்கும்படிக்கு கர்த்தாவே நீ வந்து கர்த்தாவே உம்முடைய சிங்காசனத்தை விட்டு தாழ்மையான இந்த பூமியிலே கர்த்தாவே இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறவனா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சுபாவம் ஏற்றும் என்றும் என்றும் நீங்க இன்றைக்கு கர்த்தாவே தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தாவே பூமியிலே கிடையாது உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறது கர்த்தாவே. நீ இருக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கண்கள் கர்த்தாவே பூமி எங்கும் உலாவுகிறதா இருக்கிறது என்றும் அதை உண்மை பற்றி உத்தமமாய் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி இருக்கிறது என்று நீதிமான்கள் மீது கண்கள் நோக்கமா இருக்கிறது. காண்கிறோமே அப்பா தேவனே, நீர் எங்களை கர்த்தாவே செய்த எல்லா மகத்தான கிருபைகளுக்காக நீ எங்களோடு கூட பேசி கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரனோடு கூட நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் நான் கேட்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே பொழுது விட்டு எரியவில்லையா கர்த்தாவே. எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு இருந்த அதே சந்தோஷம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கும் பொழுது அது எர்மோன் மேலும் அது சியோன் மேலும் இருக்கிற நல்ல பணிக்கும் அந்த மலைகளுக்கு ஒரு நல்ல பணிக்கு ஒப்பா இருக்கிறது போல கர்த்தாவே அந்த கர்த்தாவே எங்கள் மீது இறங்குறதுக்காக நீ எங்களை மறவாத தேவன் உங்களுடைய வார்த்தைகளோடு கூட எங்களோட பேசுகிற தேவன் கர்த்தாவே. உம்முடைய பலனை எங்களுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தாவே நீ நீக்கி மடுக்க கர்த்தாவே. உம்முடைய பலத்தை நீ எங்களுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு நீங்க ஆசீர்வாதம்
ஆசீர்வதியும் கர்த்தாவே. வந்தவர்கள் குறைவுள்ளவர்களாய் வந்திருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தாவே, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தாவே நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. எங்கள் இருதயம் ஆகிய அந்த பாத்திரம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு கர்த்தாவே நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலும் கர்த்தாவே உம்முடைய வருகை இருக்குமாண்டாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை நினைக்க வேண்டுமாக கேட்கிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தாவே எங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் எப்படி உலகத்துக்கு ஒளியா இருந்தது கர்த்தாவே, உம்முடைய ஒளியை பெற்றிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நாங்கள் இந்த பகுதிகளிலே கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை ஏற்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் கர்த்தாவே. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை சொன்ன கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே எங்கள் அருமை சகோதரர்கள் அருமை சகோதரர்கள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதான எல்லா சகோதரர்களுக்காக எல்லா ஊழியக்காரர்களுக்காக கிருபை எங்களை வழிநடத்தது போல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியர்களையும் வழிநடத்த கடைசி நாட்களில் கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தின் வல்லமை கர்த்தாவே அதிகரிக்குமா இந்த தேசங்களிலே விழுந்து கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகள் கலட்சியம் கர்த்தாவே அது திரும்பி வழியிட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயக்குள்ளாய் வந்து சேரட்டும் ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கட்டும் ஒவ்வொருவரும் கர்த்தாவே விசேஷமான ஆவியினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனுஷனீகமான ஐஸ்வர்யத்தினால அல்ல தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் அபிஷேகத்தினால் எல்லா விதமான வெளிப்பாடுகளினால் உண்மை யார் என்று அறிந்து கொள்ளாவே நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் சாலமோன் ராஜா கேட்கப்படுகிறாவே தனக்கு என்று பொன்னும் வெள்ளியும் கேட்காதே ஞானத்தை கேட்டார். அப்படியே கர்த்தாவே ஞானமானது கர்த்தாவே அது விஷயமா இருக்கிறது கர்த்தாவே அதை சத்தமிட்டு கோபம் என்று சாலமோன் சொன்னது போல கர்த்தாவே அந்த ஞானத்துக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா உம்முடைய வார்த்தையே உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு பயந்திருக்கிறதே கர்த்தாவே ஞானத்தினுடைய ஆர்வமா இருக்கிறது கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறதான பயத்தை கர்த்தாவே வார்த்தையை கை கொள்கிறதான ஞானத்தையும் கர்த்தாவே எங்களை கொடுக்க வேண்டுமா கர்த்தாவே மறுபடியும் நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதம் சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கு கடந்து போவதாக கர்த்தாவே இந்த வரை நடப்பிருந்தான ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருக்கட்டும் கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தங்கிவிட்டு கர்த்தாவே நீரே எங்களை பாதுகாக்கிறவர்கள் எல்லா வியாதிகளுக்கு பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறவர்கள் நாங்கள் எங்கள் வாயிலிருந்து ஒரு சொல் பிறவாதற்கு முன்னதாகவே எங்களுடைய தேவைகளை நீ அறிந்திருக்கிறா இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே நீ விருப்பமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீர்கள் நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பாற்றை சமர்ப்பிக்கிறோம் எல்லாவற்றையும் உம்முடைய பாத்திரம் சமர்ப்பிக்கிற கர்த்தாவே நீரே கிருபையாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா காரியமும் யோகாசம் கொடுக்கப்பட்டது. அவன் யோகாசம் அந்த இடத்துல இருந்து இழந்து போறான். அவன் கிறிஸ்துவில வந்தா ஜீவனத்தில் இருப்பான். அவன் ஸ்தாபனத்துக்கு போயிட்டான். பரிச சரிச வேத பொருட்கள எங்க கூறுவாங்களோ அவங்க மட்டும் போனதுனால யுவதாசுடைய இடம் போயிடுச்சு. இன்னைக்கு சிஸ்டர் பிரதர் இந்த ஐட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பயப்படுகிறது. உன்னுடைய ஜீவிகள் மாற்றப்பட இருக்கும், உன் பேச்சு மாற்றப்பட இருக்கும், உன் சுபாவம் மாற்றப்பட இருக்கும், உன் குடும்பம் மாற்றப்பட இருக்கிறோம். உன்னுடைய ஜனங்கள் உன் பிள்ளைகள் யாருமே தாவீதுக்கு சொல்லப்பட்டவனாய் உன் பிள்ளைகள் ஒருவமான தந்தைகளுக்கு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த ஜனங்கள் தோஷிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு தவறான உபதேசங்கள்
தவறான கொள்கையும் தவறான கோட்பாடுகளை பெற்றிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக எனக்கு மயக்கத்தில் நான் சென்றிருக்கலாம். ஆண்டவர் நாங்க இறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நாங்க இறந்து போகக்கூடாது. ஜனங்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். ஆனால் ரொம்ப உண்மையான அபிஷேகத்தையும் உண்மையான வார்த்தையை அடையாளம் பெறாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆச்சா, நமக்கு ஸ்தோத்திரம். உடைய பக்கத்தில் உள்ள தகப்பன வார்த்தைகள் கொண்டு அதனுடைய வார்த்தையினால் அந்த கலைகளை அபிஷேகித்து நடத்தும்படியாய் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பிதாவே, ஆமென்.